கர்நாடகால உள்ள தர்மஸ்தலாவுக்கு கோயிலுக்கு வந்து நிறைய பெண்கள் காணாம போனதா தான் முதல்ல சொல்லப்பட்டது. ஆனா அது 100 இல்ல 400க்கு மேல இருக்கிற மாதிரி தான் தெரியும் செய்தி. இந்த விசில் போலர் சொன்னது வந்து 1995ல இருந்து 2014 வருஷம் வரை. ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பெண்கள் அந்த இடத்துல காணாம போயிருக்காங்க. 1979 வருஷம் வேதவள்ளி அப்படிங்கிற ஸ்கூல் டீச்சர் தன்னோட குளியல் அறையிலேயே உயிரோடு எரிக்கப்பட்டாங்க. இவங்க தர்மஸ்தலாவுக்கு சொந்தமான ஸ்கூல்ல தான் வேலையும் பார்த்தாங்க. இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சத பொறுக்காம சில பேர் இவங்களை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதை அப்ப இந்த நியூஸ் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் 1986 வருஷம் உள்ளூர் கம்யூனிஸ்ட் தலைவரோட மகளான பத்மநாதா முதல்ல கடத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் நேத்ராவதி நதி பக்கத்துல நிர்வாணமா உயர்ந்து கிடந்திருக்காங்க. அதுவும் 19 வயசான பத்மநாதா காணாம போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகப்போகுது. 1986 வருஷத்தோட தொடர்புடைய இந்த வழக்கை திரும்ப விசாரிச்சா முழுசா ஒத்துழைக்க தயாரின்னு சொல்லிட்டு அவரோட அக்காவான சந்திரவதி தெரிவிச்சிருக்காங்க. பியூசி மாணவியான பத்மநாதா 2ஆம் வருஷம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. டிசம்பர் 22, 1986 வருஷம் தன்னோட காலேஜ்ல பங்கனுக்காக வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை. கிட்டத்தட்ட 56 நாட்களுக்கு பிறகு கைகள் மற்றும் அப்புறம் கால்கள் கட்டப்பட்ட நிலையில காட்டு பகுதியில எலும்பு கூடுதலா அவரோட உடல் மீட்கவும் பட்டது. இது ஒரு கொலை அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறாங்க அவரோட அக்காவான சந்திரவதி. அப்போ அந்த வழக்கு சிஐடிக்கு மாற்றவும் பட்டுச்சு. அப்புறமும் அந்த வழக்குல எந்த ஒரு துப்புமே கிடைக்காதனால அந்த வழக்கு அப்படி கடப்புல போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2004 வருஷம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டான அனன்யா பட் தர்மஸ்தலா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமே அவங்க காணாம போயிட்டாங்க. தன்னோட மகளை தேடி பார்க்க போய் விசாரிக்க போன சிபிஐல வேலை பார்த்தா அவரோட அம்மாவான சுஜாதா பட் அவங்களுமே தாக்கப்பட்டு கோமாவில் இருந்திருக்காங்க. இதுல என்னன்னா சுஜாதா பட் புகாரும் கொடுத்திருக்காங்க போலீஸ்ல. ஆனா அவங்க எந்த எஃப்ஐஆருமே பதிவு செய்யப்படலை. அதுக்கப்புறம் 2012 வருஷம் தர்மஸ்தலாவில் இருக்கிற KSRTC பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சில மீட்டர் தொலைவில் தான் நாராயணன் மற்றும் யமுனாவோட வீடு இருக்குது. இவங்களோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யறதுக்காக இவங்க கொலையும் செய்யப்பட்டாங்க. அதே வருஷம் தான் 17 வயசான சௌஜன்யா கடத்தப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையும் செய்யப்பட்டாங்க. இந்த வழக்குல சந்தோஷ்குமார் அப்படிங்கிறத கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவர் நிரபராதின்னு சொல்லிட்டு விடுதலையும் செய்யப்பட்டார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா ஒரே இடத்துல இப்படி தொடர்ச்சியா பலாத்காரம் கொலை நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் போலீசாரால அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப வரைக்கும் இது எல்லாமே அன்ரிசால்வ் கேஸா தான் இப்ப வரைக்கும் இருக்குது. இப்ப ரீசெண்டா பெல்தங்கடி தாலுகாவில் உள்ள தர்மஸ்தலா கிராமத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலையை தான் பார்த்ததா SIT முன்னாடி ஜெயந்த் என்கிறவர் சாட்சி கொடுத்திருந்தார். இவர் ஒரு சமூக ஆர்வலரும் கூட. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயந்த் வந்து பெல்தங்கடி காவல் நிலையத்துல காணாம போனவர்களோட பட்டியலை RIT மூலமா கேட்டிருக்கிறாரு. ஆனா அதுக்கு போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2000 இருந்து 2015 வரை காணாம போன அநாத பிணங்கள் தொடர்பான போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை, அதாவது UTR எனப்படுற அன்நேச்சுரல் டெத் ரெஜிஸ்டரை நாங்க அடிச்சிட்டோம், டிஜிட்டல் பதிவும் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜெயந்துக்கு சொல்லியிருக்காங்க. இதுல போட்டோ கூட அடிக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதனால இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்து நான் பகிரங்கமா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயந்த் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜெயந்த் யாருன்னு பார்த்தோம்னா பத்மநாதா இருந்தாங்கல்ல, அவங்களோட உறவினர் தான் இவர் இப்படி சொன்ன அப்புறம் நிறைய பேர் இவர் ஒரு மலையாளி, அதனாலதான் இவர் இப்படி சொல்றாரு, தர்மஸ்தலாவுக்கு வந்து களங்க விளைவிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லவும் செஞ்சாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து மலையாளி தான், எங்க அப்பா அம்மா கேரளாவில தான் பிறந்தாங்க, ஆனா நான் பிறந்தது இங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இந்த தர்மஸ்தலா கேஸ்ல ஏற்கனவே 2 பேர் சாட்சி சொல்லிட்டாங்களா. ஒருத்தர் வந்து முகமடி அணிஞ்சிருக்கிறார், 2வது வந்து ஜெயந்த். இப்ப புதுசா 2 சாட்சியும் வந்திருக்காங்க. அதுவும் இந்த தர்மஸ்தலா பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த கிராமவாசிகள் தான் சாட்சிகளா வரவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்களே வெளியில வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாவும் இருக்கவும் செய்யுது. அதுலயும் புதுசா வந்திருக்கிற அந்த 2 சாட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருக்கவும் செய்யுது. இப்ப 3வதா சாட்சியா யார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா துக்குராம் கவுடா அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்திருக்கிறார். இவர் இந்த தர்மஸ்தலா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான். இந்த நபர் இப்ப SIT அதிகாரிகள் கிட்ட சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, நானுமே பெண்கள் புதைக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்தெந்த இடங்கள்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே தெளிவா ஞாபகம் இருக்குது. நீங்க எனக்கு முழுமையா பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அந்த இடங்களை கை காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்படி துக்குராம் கவுடே SIT அதிகாரிகள் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த அதிகாரிகள் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க முதல்ல போய் தர்மஸ்தலா போலீஸ்ல போய் ஒரு கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஆக்ஷனே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எங்களால கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி SIT டீம் சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த துக்குராம் கவுடா என்ன பண்றாருன்னா தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்றாரு. துக்குராம் கவுடை தொடர்ந்து 4வதா இந்த வழக்குல வந்திருக்கக்கூடிய சாட்சி தான் பாபு கவுடா அப்படிங்கிறவர். இவருமே இந்த தர்மஸ்தலா பகுதியை சேர்ந்தவர் தான். அங்க நேத்ராவதி ஆறு இருக்குல்ல, அந்த நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல தான் பல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அங்க புதைக்கப்பட்டதா சொல்லவும் படுது. அப்படிப்பட்ட அந்த நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல தான் இந்த 4வது சாட்சியான பாபு கவுடா அப்படிங்கிறவர் ஒரு கடையை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட பல வருஷமா அந்த கடையை அவர் அங்க நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. பாபு கவுடாவுமே அங்க நடந்த பல கொடுமைகளை பார்த்திருக்கிறாரு.
பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்பதான் அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே துணிஞ்சு வந்து வெளியில சொல்லி இருக்கிறார். இந்த பாபு கோடா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் இந்த தர்மசாலாவில் நடந்த பல மர்மமான விஷயங்களை யாருமே வெளியில சொன்னதே கிடையாது. அதையும் மீறி அவங்க வெளியில சொன்னாலோ இல்லைன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ அவங்களுமே கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்நேரத்துக்கு அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த பயத்தினாலதான் யாருமே வெளியில வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே கிடையாது. அதையும் மீறி வெளியில வந்து சொன்னாலோ இல்லைன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலோ அவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க. இந்நேரத்துக்கு அவங்க இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த பயத்தினாலதான் யாருமே வெளியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த கொடுமைகளுக்கு எதிராக யாருமே தட்டி கேட்டதும் கிடையாது. இப்ப இந்தியா முழுக்க இந்த தர்மஸ்தலாவுடைய வழக்கு தான் பேசப்பட்டிருக்கு. நேர்மையான SIT அதிகாரிகள் இந்த வழக்குல இறங்கி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப நானுமே முன்னாடி வந்து இந்த கொடுமைகளெல்லாம் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மழை காலங்கள்ல அதிகமான மழை பெய்யும். அந்த இடத்துல அந்த மழை நீரோட மண்ணும் சேர்ந்து அரிச்சுக்கிட்டு அப்படியே ஓடும். அப்படி அந்த மழை தண்ணீர் அந்த இடத்துல ஓடும்போது மனித எச்சங்கள், அதாவது மனிதர்களுடைய எலும்பு மண்ணோடையும் மழையோடையும் கலந்து ஓடுறத என் கண்களாலேயே பல தடவை பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாபு கோடா சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல இந்த பாபு கோடா சொன்ன இந்த விஷயம் தான் எல்லோருடைய மனசையும் பத்திரமா வச்சிருக்கு. அதாவது இந்த பாபு கோடா அவருடைய கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல பெண்களோட அலறல் சத்தத்தெல்லாம் கேட்டிருக்கிறாராம். அதுவும் எப்படின்னா, அந்த இடத்துல காரை நிறுத்தி வச்சுக்கிட்டு பெண்களை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள போய் ஏற்றப்படுவாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்களுடைய அலறக்கூடிய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன் இதை வெளியில சொல்லலைன்னா, இதை சொன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கறனாலதான் வெளியில சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இதை போய் வெளியில சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலோ என்னையுமே கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்ப தர்மஸ்தலா பகுதியில் முக்கியமான இடமான 13வது சைட்ல SIT அதிகாரிகள் ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. அந்த பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல ஒரு 4 யூடியூபர்ஸ், அதாவது யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கிற 4 பேர் அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்காக அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. அந்த 4 யூடியூபர்ஸுமே அங்க போய் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்றது, பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு 50-60 பேர் ஓடி வந்திருக்காங்க. இந்த குண்டஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆரம்பத்துல இவங்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கோவிலுக்கு எதிராக அவதூறு பரப்புற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறீங்க, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, இங்க இருந்து ஓடிங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமே அந்த 4 யூடியூபர்ஸையும் அந்த குண்டாஸ் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கொண்டு வந்த கேமரா, பைக், அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிட்டு வந்த பைக், இது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் ஏற்கனவே அங்க இருந்த போலீசாருமே அந்த நிலைமையை கட்டுப்படுத்தி அந்த விஷயத்தை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 4 யூடியூபர்ஸும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்க்கவும் பட்டாங்க. அதுலயும் அந்த 4 யூடியூபர்ஸ்ல ஒருத்தரோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த 50-60 பேர் 4 பேர் தாக்குனாங்கல்ல, அப்படி அவங்க தாக்கும்போது கோவிலுக்கு களங்கத்தை உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் தாக்கி இருக்கிறாங்க. 4 யூடியூபர்ஸ் அடிச்சதுன்னு பார்த்தோம்னா நிறைய பேர், ஆனா 6 பேரை மட்டும் தான் இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே பெயில ரிலீஸ் ஆகியிருக்காங்க. கடைசியா ஜூலை 31ஆம் தேதி 6வது சைட்ல தோணப்பதான் 25 எலும்பு எச்சங்கள் கிடைச்சது. இந்த எலும்பு எச்சங்கள் கிடைச்சிருந்தாலுமே அது யாரோடது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதா ஒரு மிகப்பெரிய சவாலா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கவும் செய்யும். இந்த கேஸ்ல, அதாவது அந்த இடத்துல இப்ப வரைக்குமே 25 எலும்புகள் மட்டும் தான் கிடைக்கவும் செஞ்சிருக்கு. ஏன் விசில் போலர் சொன்ன மற்ற இடங்கள்ல எலும்புகளே கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, புதைக்கப்பட்ட இடங்கள் ஆற்றை ஒட்டிய மலைக்காட்டு பகுதி, நிலப்பகுதியில மண் அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும், மண் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். இதனால சடல பாகங்கள் வேற இடத்துக்கு போயிருக்கலாம், அதே நேரத்துல அதிக ஆழத்துக்கும் போயிருக்கலாம். தர்மஸ்தலால பாகுபலி மலை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த இடத்திலுமே SIT டீம் வந்து தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அந்த பகுதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மலைப்பாங்கான பகுதி தான். அதனால ஒரு 6 அடி 7 அடி தோண்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் SIT டீமே முடிவு பண்ணாங்க. ஆனா அங்க போய் பார்த்தப்போ ஒரு 10 அடிக்கு அங்க குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் திசை திருப்பதற்காக தான் இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் SIT டீம் அங்க தோண்டவும் செஞ்சாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு எலும்புகளுமே கிடைக்கவும் செய்யல. விசில் போலர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயுமே SIT டீம் தோண்டிட்டாங்க. கடைசியா 13வது சைட்ல தான் தோண்டவும் ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா பார்த்தா ஆகஸ்ட் 6ஆம் தேதியே இந்த 13வது சைட்ல SIT டீம் தோண்டி இருக்கணும். இந்த 13வது சைட்ல தான் நிறைய மனித உடல்களை புதைச்சிருக்கிறதா அந்த விசில் போலரும் சொல்லியிருந்தாரு. ஏன் இந்த இடத்துல மட்டும் SIT டீம் இவ்வளவு டிலே பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த பகுதியில தான் நிறைய எலக்ட்ரிக்கல் லைன் இருக்குது. ரோடு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த லைன் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம தோண்டணும் அப்படிங்கறதுனாலதான் SIT டீம் இவ்வளவு டிலே பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த GPR கருவியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார். இந்த GPR கருவியை யூஸ் பண்றது மூலமா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, ரேடியோ அலைகள் வந்து நிலத்துல வந்து புகுத்தப்படும். அப்படி அந்த அலைகளை வந்து நிலத்துக்குள்ள புகுத்தும் போது மண்ணுக்குள்ள எலும்பு இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணி பார்த்துடலாம். அதனால அந்த பர்டிகுலரான பகுதியில மட்டும் தோண்டினா மட்டும் போதும். ஏன்னா அந்த இடத்த வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் தோன்றதை விட அந்த இடத்துல எலும்புகள் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த இடத்த மட்டும் தோண்டினா நமக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட்டும் கிடைக்கும். அதனாலதான் இந்த GPR கருவியை பெங்களூர்ல இருந்து வரவும் வச்சிருக்காங்க. இப்போ GPR மூலமா தான் அந்த இடத்துல எலும்புகள் கிடைக்குமாங்கிறது தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தர்மஸ்தலா கேஸ்ல பாத்தீங்கன்னா எந்த ஆக்டருமே இதற்கு எதிராக குரல் கொடுக்காத நேரத்துல பிரகாஷ்ராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் மட்டும் தான் குரல் கொடுத்திருக்கிறாரு. அவரு ஒரு கட்சியிலேயே இருக்கிறாரு.
அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா, தர்மசாலாவில் யூடியூபர்ஸ் மீதான தாக்குதல் வந்து ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட குண்டர்களால தான் பக்தர்களுடைய நம்பிக்கைக்குரிய இடமான தர்மஸ்தலா கலங்கவும் படுது. அவங்க ஏன் இப்படி கோப்பணும், தயவு செய்து அவங்களை கைது செஞ்சு உண்மையை வெளிக்கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் எப்படி சொல்லியிருக்கிறாரா, அதே மாதிரி அந்த தர்மஸ்தலா பகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விசில் போர்டர் அவனே ஒரு அக்யூஸ் தான். அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் தான் வந்து பெண்களை வந்து புதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம தர்மஸ்தலாவுக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்கு எதிராக வர்ற ஆகஸ்ட் 16 நாங்க என்ன பண்ண போறோம்னா, கார்ல கொடிகளெல்லாம் மாட்டிக்கிட்டு நாங்க வந்து ஒரு பேரணி மாதிரி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் இப்படி சொல்லணும். இப்ப வந்து இந்த விசில் போர்டர் பாத்தீங்கன்னா மனசாட்சிக்கு பயந்துதான் இந்த உண்மையெல்லாம் வெளியில வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லி இருக்கிறார். இதோடு மட்டும் இல்லாம அந்த உடல்களாம் புதைக்க சொன்னது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில பேரோட பெயர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனா இது வரைக்கும் அந்த பெயர்கள் யாருங்கிறது யாருக்குமே தெரியும் செய்யாது. இப்படி இருக்கும்போது ஏன் அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவரை இவரை தூக்குல போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ அடுக்கடுக்கா புதிய சாட்சிகளும் வந்துகிட்டு இருக்காங்க. அதனால அவங்கள பயமுறுத்துறதுக்காகவும் தடுக்கிறதுக்காகவும் தான் இப்படி சொல்றாரா அப்படிங்கிற மாதிரியும் தெரியவும் செய்யல. இதுல பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் குடும்பத்துக்கும் கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அதே மாதிரி இதுல யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டு இருக்காங்களோ எல்லாருமே தண்டனை அனுபவிக்கும் செய்யணும்.